எந்த கேப்புமே இல்லாமல் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணுங்கள், எங்கேயுமே வந்து ஸ்டோன்ஸ் இருக்காது. ஸோ இங்கே கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி கொடுக்குறப்ப ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிடும். சரி பாருங்கள், நான் ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து தேய்ச்சி கொடுத்தேன். ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் போர்டு ட்ரேலேருந்து எடுத்து டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு எண்டில் மினிமம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஒயிட் ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட் பேப்பரை வந்து இந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க.